திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் அரண்மனை குடும்பம். முதலில் அசோகமித்திரன் அவர்களின் முன்னுரையை பார்க்கும். அசோகமித்திரனின் பார்வை மண்ணாங்கட்டி சித்தரை விட்டு இந்த முறை விலகவே இல்லை. வைத்த பார்வையை எடுக்காமல் அவரையே தொடரத் தொடங்கினார். உடன் வந்திருந்த சந்திரமௌலீஸ்வர கணபாடிகளையும் அவர் மறந்துவிட்டார். அவரும் அந்த வினாடிகளில் அசோகமித்திரனின் மேல் கவனமில்லாமல் போனது. இவை எல்லாமே யதார்த்தமாக நடப்பது போலவும் இருந்தது. ஒரு இனம் புரியாத சக்தி வழி நடத்துவது போலவும் இருந்தது. மண்ணாங்கட்டி சித்தர் கூட்டத்தை விட்டு விலகி, கோயிலையும் விட்டு விலகி, கோயிலின் பின்புறமாக ஒரு மதில் சுவரை முட்டிச் சென்று நின்றார். அங்கே ஒரு பவழமல்லி செடி வளர்ந்து மரமாகிடம் என்று கொண்டிருந்தது. அதன் பின்னே சென்றவரை மரம் மறைத்தது. அவரை கண்ணிமைக்காது தொடர்ந்து வந்த அசோகமித்திரனுக்கு அது அதிர்வாக இருந்தது. வந்த வேகத்தில் செடியின் பின்புறம் சென்று பார்த்த பொழுது அவரை காணவில்லை. மிகவும் ஏமாற்றமாகிவிட்டது. எப்படி இவ்வளவு வேகமாக மறைந்தார் என்கின்ற கேள்வியுடன் மேலும் கீழும் நாலாபுரமும் பார்த்த பொழுது மதில் சுவருக்கு கீழே ஒரு துவாரம். அதில் ஒரு பாம்பின் வால் பகுதி மட்டும் தெரிந்தது. பின் அதுவும் மறைந்தது. அந்த காட்சி ஒரு பகீர் உணர்வை உருவாக்கி குப்பென்று வியர்க்கவே வைத்துவிட்டது. ஒருவேளை அந்த பாம்பு அவர்தானோ என்றும் தன்னிச்சையாக கேள்வி எழுந்தது. அந்த பதில் சுவரின் மறுபக்கம்தான் அது சென்றிருக்க வேண்டும் என்று எட்டி பார்த்தார். பின்புறம் வயல் காடு. வரப்பில் மண்ணாங்கட்டி சித்தர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அடுத்த வினாடி தன்னிச்சையாக அசோகமித்திரனும் சுவரை எம்பி குதித்து அவரை பின்தொடரத் தொடங்கினார். அந்த வயல் வரப்பு நீண்டும் வளைந்தும் சென்று கண்மாய் வரை தென்னந்தோப்புக்குள் சென்று பின் முன்பு சந்தித்த அதே குடிசை பகுதியிடம் சென்று முடிவடைந்தது. அருகில் முன்பு கண்டது போல அதே சிவலிங்கம். அதற்கு பூஜை முடிந்திருந்ததை எரியும் விளக்கு முதல் புகையும் ஊதுபத்தி வரை எல்லாம் உணர்த்தின. அதற்கு அருகில் ஒரு புலித்தோல் விரித்திருக்க அதன் புல் மண்ணாங்கட்டியார் அமர்ந்து கொண்டார். சற்று தள்ளி அவருக்கு நேர் எதிரில் ஒரு மான் தோலும் விரிக்கப்பட்டிருந்தது. அதை காட்டி அசோகமித்திரனை வரும்படி செய்யை காட்ட அவரும் அமர்ந்து கொண்டார். பார்வை விலகாமல் மண்ணாங்கட்டியாரின் மேலேயே இருந்தது. அவர் ஒரு மெலிந்த சிரிப்பை உதிர்த்தவராக, என்ன எல்லாமே பெரிய கண்ணாமூச்சியாக இருக்கா என்று பேச ஆரம்பித்தார். ஆமாம் சாமி, எனக்கு சில நாட்களாக நடக்கின்ற எதையும் இதற்கு முந்தி நான் கற்பனை கூட செய்து பார்த்ததில்லை. அதுக்கு காரணம் உன்னுடைய சூழல்தான். மனிதனோட மனமும் அறிவும் வளைக்கப்படுறதே சூழல்களால் தான். யார் வயிற்றிலே பிறக்கின்றோமோ அவங்களே தாய் தந்தை. அவங்களுடைய மொழியே நம்ம மொழி. அவங்க இருந்த இடமே நம்முடைய பிறப்பிடம். சுற்றி இருக்கின்ற சூழல்தான் அறிவு வளர்வதற்கான களம். இந்த சூழல் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்களோ அவங்களை உருவாக்குறது தான் நம்மோட பட்டறிவு. நீ நகரத்திலே பிறந்து நகரத்திலேயே வளர்ந்தவன். எப்பவும் எதுக்காகவாவது நகர்ந்துக்கிட்டே இருக்கிறவங்களால ஒரு இடத்தைத்தான் நகரம்னு சொல்கிறோம். கிரமப்படி, அதாவது இப்படித்தான் வாழணுங்கிற கிரமப்படி வாழ்கின்ற வாழ்க்கையை உடைய இடம்தான் கிராமம். எப்படியும் வாழ இடம் இருக்கின்ற இடம் நகரம். நீயும் நகரவாசி. உனக்கு இந்த நாகேந்திரநல்லூர் விசித்திரமாகத்தான் தெரியும். அது தப்பும் இல்லை என்று பட்டறிவு பற்றி லேசாக தொட்டு காட்டினார் மண்ணாங்கட்டியார். நகரம் கிராமம் இரண்டுக்குமான உங்களுடைய விளக்கத்தை நான் முன்பே உணர்ந்திருக்கின்றேன். நீங்கள் சொல்வது வாஸ்தவம்தான். சூழல் சார்ந்தது நம்முடைய அறிவு. இதை இப்போ எதுக்காக சொன்னீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்கிறேன். எப்படி மகாபெரிய இந்த உலகத்தில் நம்மளோட 2 சின்ன கண்ணால் பார்க்க முடியுதோ அப்படித்தான் இந்த உலகத்தை நம்ம சின்ன மூளையால் புரிஞ்சிக்கவும் முயற்சி செய்கின்றோம். சரிதானே? சரிதான். இப்போ எதுக்கு இந்த கேள்வி? சொல்கிறேன். அப்படி புரிஞ்சுக்கிறதையே பகுத்தறிவுன்னு சொல்லிக்கிறோம். சரிதானே? அப்படி புரிஞ்சுக்கிட்டதையே முடிவாக எடுத்துக்கலாமா? இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல சாமி. சரி, நான் என் கேள்வியை நிறுத்திக்கிறேன். இனி நீ கேள்வி கேள். அப்போ எல்லாமே உனக்கு புரியத் தொடங்கும். சந்தோஷம் சாமி. என் முதல் கேள்வியே நீங்கள் யாருங்கிறது தான். எப்போவோ நீங்கள் இருந்துட்டதா, அதாவது சமாதி ஆகிட்டதா சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் நடமாடிக்கிட்டே இருக்கீங்க. இது எப்படி? ஒரு பூரணமான புலனடக்கிய சந்நியாசி சக மனிதர்களைப் போல சாக மாட்டான். சாவுங்கிறது 5 பூதமும் ஒரு உடம்பை விட்டு பிரிஞ்சு போகின்ற ஒரு நிகழ்வு. வாழ்வுங்கிறது 5 பூதமும் ஒன்றா கைகோர்த்து செயல்படுற ஒரு நிகழ்வு.
ஒரு புலனடக்க சந்நியாசி இந்த 5 பூதத்தையும் உடம்பை விட்டு பிரிஞ்சு போகும்படா விடாமல் செய்து அதோட கூட்டுறவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து தனக்குள்ளே ஒரு துளி காற்ற வச்சுக்கும் பொழுது அவன் ரணம் ரமணம் இரண்டும் மரணமும் இல்லாதவனாக ஆகின்றான். நான் அப்படி ஒருவன். சாமி, இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? இதுக்கு மேலே எவ்வளவு வார்த்தைகளை கொண்டு சொன்னாலும் அது உனக்கு புரியாது. வார்த்தைங்கிறது வெறும் சத்தம். அந்த சத்தத்தாலே ஆனது தான் மனசுங்கிற சித்தம். இந்த சித்தம் ஒரு நேர்கோடாக இருந்தால் அது அமைதி. வளைஞ்சு நெளிஞ்சா கவலை. முட்டி மோதிக்கிட்டா போராட்டம். இதை இல்லாமல் பண்ணணும்னா அதே மனநாசம்னு சொல்கிறோம். அப்படி மனோநாசம் செய்ய முடிஞ்ச ஒருவனா நீ இருந்தால் தான் என்னையும் உன்னால் முழுமையாக புரிஞ்சுக்க முடியும். அசோகமித்திரன் மண்ணாங்கட்டியாரின் பதிலால் மௌனமாகி, அவர் சமாளிக்கின்றாரா, இல்லை குழப்புகின்றாரா, அதுவும் இல்லாமல் தெளிவுபடுத்துகின்றாரா என்கின்ற 3 கேள்விகளும் விழுந்தவராக அவரையே புட்டு பார்த்தார். நான் சமாளிக்கலை, குழப்பவும் இல்லை, தெளிவும் தான் படுத்துகிறேன் என்று அதற்கான ஒரு பதிலை உடனே அவர் சொல்லவும் அசோகமித்திரனிடம் ஒரே திகைப்பு. தனக்குள்ளே ஏற்பட்ட நிலையை முடிந்தவரையே அடக்கி கொண்டு, இப்படித்தான் மனதில் நினைத்தது அப்படியே சொல்கிறீங்களோ என்று தன்னுடைய கேள்வியை தொடர்ந்தார் அசோகமித்திரன். நினைப்புங்கிறது கூட ஒரு சப்தம்தான். அதை பிறர் கேட்கணும்னு நினைக்கும்போது அனிச்சையாக பேசி சொல்கிறோம். அப்போ தொண்டை சதையிலிருந்து நரம்புகள் வரைக்கும் ஒன்றா ஆகி காற்றோட துணியோட குரலை ஒரே உருவமாக்கி அந்த குரலே கூட பேசுகிறவருக்கு ஒரு தனி அடையாளமாக மாறிடுது. அந்த குரலை ஒரு காது கேட்கறது பெருசு இல்லை, மனக்குரலையும் கேட்கணும். அப்படி கேட்பதற்கு யோக சக்தி வேணும். அது என்கிட்ட இருக்குது. அந்த யோக சக்தினால் ஒரு செடியில் பூக்கிற பூவோட ஓசையை கூட என்னால் கேட்க முடியும். அப்படி இருக்கும்போது நீ மனசில் நினச்சது தானா கேட்டு சொல்ல முடியாது? நீங்கள் சொல்கிற அந்த யோக சக்தி உங்களுக்கு எப்படி கிடச்சிது? அது எல்லோருக்குமே கிடைக்குமா? தாராளமாக. அது வெளியில் எங்கேயோ இல்லை, இதை உடம்புக்குள்ளேயே தான் இருக்குது. அதை நீ தான் முயற்சி செய்து அடைஞ்சாகணும். முயற்சி செய்துன்னா யோகாசன பயிற்சிகளின் மூலமாகவா? அதுவும் ஒன்று. சொல்லப்போனால் யோகாசன பயிற்சிங்கிறது ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாதிரி. அதனால் உடல் உறுப்புகள் பலப்படும், இரத்த ஓட்டம் சீராகும், ஆரோக்கியம் வசப்படும். ஆனால் யோக சக்தி உடல் உறுப்புகளை சார்ந்தது மட்டுமல்ல, அது மனமும் சார்ந்த ஒன்று. திரேக சக்தியும் மனோசக்தியும் கலந்த ஒன்றுதான் யோக சக்தி. அப்போ அந்த மனோசக்திங்கிறது எப்படிப்பட்டது? உனக்கு நான் வார்த்தைகளால் சொல்லி புரிய வைக்கிறத விட செயல் மூலமாக புரிய வைக்கிறது சிறப்புன்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லிய மண்ணாங்கட்டி சித்தர் அருகில் சற்று தொலைவில் குறிக்கப்பட்டிருந்த ஒரு குப்பை கூளத்தை சில வினாடிகள் உற்று பார்க்க தொடங்கினார். அது உடனேயே தீப்பிடித்து எரிய தொடங்கியது. அசோகமித்திரன் வியப்போடு அவரை பார்த்தார். என்ன பார்க்கிற? ஒரு தீக்குச்சியை உரசும் பொழுது வெளிப்படுற நெருப்பு இப்போ அப்படி செய்யாமலே எப்படி வந்ததுன்னா? ஆமாம், அதுக்கு நீ முதல்ல பஞ்சபூதங்களை புரிஞ்சுக்கணும். நீர், நிலம், வான், காற்று, நெருப்புங்கிற 5ல் நெருப்புங்கிறது மட்டும் ஒளிஞ்சிருக்கிற ஒன்றுங்கிறது உனக்கு முதல்ல புரியணும். ஒளிஞ்சிருக்கிற ஒன்றா? ஆமாம், நல்லா யோசி. நீர் கண் எதிரிலே ஏரி, குளம், ஆறு, கடல்னு நிரம்பி கிடந்து நம்ம கண்ணுக்கும் படுது. கண் பார்வை இல்லாதவன் கூட தனக்கு வியர்ப்பதின் மூலம் வியர்வை வடிவத்திலே நீரை சுலபமாக உணர்ந்து கொள்ள முடியும். காற்று எப்பவுமே இருக்குது. இது இல்லைன்னா நமக்கு சுவாசமே இல்லை, நாம் உயிரோடவும் இருக்க முடியாது. நிலத்து மேலே தான் நாம் இருக்கிறோம். எனவோ அதுவும் மறைவாக இல்லை. வான்வெளிங்கிறது தான் கை காலை வீசி நடமாடுறோம். ஆக 4மே வெளிப்படையாகத்தான் இருக்குது. இதில் நெருப்பு மட்டும்தான் மனிதன் உண்டாக்கினான்தா அது வெளிப்படும். அந்த 4 தத்துவத்தை தான் பஞ்சபூதத்துக்குள்ளே தான் அது ஒளிஞ்சிருக்கு. ஒளிஞ்சிருக்கிறதை நாம் தீக்குச்சி கொண்டு பிடிக்கின்றோம். சரிதானே? மண்ணாங்கட்டியார் புதிதாக எதையும் பேசிவிடவில்லை. ஆனால் அசோகமித்திரனுக்கு அந்த பழைய விஷயம் அவர் சொன்ன விதத்தில் புதிதாக இருந்தது மட்டுமின்றி நெருப்பு மறைந்தே உள்ளது என்கின்ற ஒரு நிஜமும் அப்பொழுதுதான் உரைத்தது. ஆமாம் சாமி, அது எப்பவும் மறைஞ்சுதான் இருக்குது. நம் தேவைக்கு நாம் அதை உருவாக்கிக்கிறோங்கிறது தான் உண்மை. இப்போ நீங்கள் சும்மா பார்த்தே எப்படி நெருப்பை உருவாக்கினீங்க? ஒரு பூத கண்ணாடி வழியாக
பாயிர சூரிய ஒளி ஒரு சருகை பற்ற வைக்கின்ற மாதிரி ஒரு விஷயந்தான் இதுவும். என் பார்வையை கோச்சு எனக்குள்ளேயே இருக்கின்ற வெப்பத்தை கடத்தி தீப்பிடிக்க வச்சேன். பார்க்கறது மூலமாக வெப்பத்தை கடத்த முடியுமா? அது எப்படி? பார்வையை என்னன்னு நீ நினச்சே? அது ஒருவருடைய மனநிலையை மட்டும் சொல்லுவதில்லை, அதுக்குள்ள பல விசேஷ சக்திகளும் இருக்குது. பார்க்கறதால தான் திருஷ்டியே உருவாகுது. இப்போ 1000ல் ஒருத்தர் அப்படி ஒரு ஆற்றலோடு உன்னை சுற்றி இருக்கிறாங்க. அந்த ஒருவர் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டாலே போதும், உனக்கு உடம்பு வலி, காய்ச்சல் வந்துடும். அந்த ஒருவர் கறந்த பாலை பார்த்தாலே போதும், அது திரிஞ்சு போயிடும். அப்படி ஒரு பார்வை சக்தி யார்கிட்ட இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது யார்கிட்ட வேணுமானாலும் இருக்கலாம். அதனால் அப்படி ஒருவராக நமக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் விபூதி, திருமண், குங்குமத்தை நெற்றிக்கு தரித்து கொள்ளுகின்றோம். இதில் குங்குமத்தில் பரிகாரங்கிற பொருள் இருக்குது. அதுக்கு திருஷ்டியை முறித்து திசை திருப்புகிற ஆற்றல் உண்டு. விபூதியை முடிவான ஒன்று, அதாவது எல்லாமே எரிஞ்ச பிறகு சாம்பலாவது தானே இயற்கை, அதுதானே முடிவு. அந்த முடிவான ஒன்றையும் திருஷ்டியால் எதுவும் செய்ய முடியாது. இந்த திருஷ்டியால் வெறும் மண்ணையும் ஒன்றும் பண்ண முடியாது. மண்ணும் முடிவான ஒன்று தானே. இதனால தான் இவைகளை தரிக்கின்ற ஒரு பழக்கம், ஒரு கலாச்சாரமாக நம்முடைய முன்னோர்களால் உண்டாக்கப்பட்டது. ஆனால் அது கடைசியிலே இந்துக்களுக்கு மட்டும்தான் மாறி போயிடுச்சு. நீங்கள் சொல்லுற இந்த விஷயங்கள் எல்லாம் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்க முடியுமா? ஏன் நிரூபிக்கணும்? அப்படி நிரூபிச்சுட்டா யாரும் கேள்வி கேட்கவே மாட்டாங்க தானே. நிரூபணங்கள் 2 விதம். ஒன்று அனுபவம், இன்னொன்று நிதர்சனம். முதல்ல இதை நீ தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அனுபவம் நிதர்சனம்னா, நீ இந்த ஊருக்கு வந்து ஒரு 4-5 நாள் இருக்குமா? இங்கே உனக்கு பலவிதமான அனுபவங்கள் ஏற்பட்டுதா? நிச்சயமாக இந்த அனுபவங்கள் எல்லாம் பொய் இல்லையே. நிச்சயமாக பொய் இல்லை. இதை நீ அப்படியே போய் வெளியில் சொல்லும் பொழுது அதை அப்படியே எல்லோரும் ஏற்றுக்கிடுவாங்களா? அப்படி சொல்ல முடியாது. ஏன் அனுபவங்கிறது எனக்கு மட்டுமே ஆனது. அதை ஒருவர் நம்பி ஏற்றுக்குவாராங்கிறதுக்கு என் மேலே அவருக்கு இருக்கிற நம்பிக்கையை பொறுத்து தான் ஆகும். அப்போ நம்பாத ஒருத்தரும் இருப்பார் தானே. நிச்சயமாக. அப்படி ஒருத்தர் நம்பாததாலே உனக்கு இங்கே ஏற்பட்ட அனுபவங்கள் பொய் என்று ஆகிவிடுமா? மண்ணாங்கட்டியார் ஆணி அடித்தது போல் கேட்ட கேள்வி அசோகமித்திரனை மேற்கொண்டு பேச முடியாதபடி செய்துவிட்டது. இனி நாம் நம் கதைக்குள் செல்வோமா? டியர் என்கின்ற அழைப்போடு வந்து பேசிய கணேசராஜாவை மகிழ்ச்சியோடு பார்த்த மஞ்சு, நீங்களா என்னை இப்படி டியர்னு கூப்பிட்டீங்க என்று டிவியை அணைத்தபடியே கேட்டாள். ஏன் மஞ்சு, நான் தான் கூப்பிட்டேன். அதுக்கு என்ன இப்போ? இல்லை, இப்போ நீங்கள் இப்படி கூப்பிடுறதே இல்லை, அதுதான். உனக்கு பிடிக்கலைன்னா சொல்லிடு, கூப்பிடலை, வேகமாக பதில் சொன்னான் கணேசராஜா. நோ, நான் இப்போ எவ்வளவு சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? மஞ்சு வேகமாக வந்தாள். குட், சந்தோஷம்தான். அப்படித்தான் எப்படியோ இருக்கணும். உனக்கு என்ன குறை? அழகில்லையா, படிப்பில்லையா, இல்லை சொத்து பத்து தான் இல்லையா? நீ கவலைப்பட எதுவுமே இல்லாதப்ப சந்தோஷமாக தானே நீ இருக்கணும். உட்கார்ந்து பேசுங்க அத்தான். நீங்கள் எப்படியெல்லாம் என்கிட்ட பேசியே எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேசியபடியே மஞ்சு திரும்பி திரும்பி நாலாபுரமும் பார்த்தாள். அவன் தன்னோடு பேசுவதை சுந்தரவல்லியும் குலசேகர ராஜாவும் பார்க்காமல் எங்கேயோ போய்விட்டார்களே என்று தேடுவது போல் இருந்தது அவளுடைய பார்வை. நல்ல வேளையாக சுந்தரவல்லி அந்த அறைக்குள் யதார்த்தமாக வரவும், மம்மி வா சீக்கிரம், அவர் வந்திருக்கார் பார் என்று முகத்தில் மகிழ்ச்சி உணர்வை பலவிதமாக காட்டினாள். சுந்தரவல்லியும் வேகமாக நெருங்கி வந்து கணேசராஜாவிடம் பதிலுக்கு சிரித்து உடன் உட்காருங்க அத்தை என்றான். இருக்கட்டும் கணேஷ், நீ இப்படித்தானே எங்கள் அறைக்குள்ளே வந்து பேசுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா என்றபடியே அருகில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தாள் அவள். என்னென்னு தெரியல அத்தை, எனக்கு மஞ்சுவோட ஞாபகமாகவே இருக்குது. நான் மஞ்சுவை ரொம்ப அலட்சியப்படுத்தி அந்நியப்படுத்திட்ட மாதிரி அப்படியெல்லாம் கூட ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை மாற்றி நானும் சந்தோஷமாகி மஞ்சுவையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் வந்தேன். சாரி அத்தை, நான் உங்களையெல்லாம் ரொம்பவே அந்நியப்படுத்திட்டேன். ஐ ஆம் சாரி என்று எழுந்து நின்று சுந்தரவல்லியின் கைகளை பிடித்தான் கணேசன். ஐயையோ, என்ன கணேஷ் இப்படியெல்லாம் பேசுகிற? நாங்கள் என்ன அந்நியமா அசலா? எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று.
மன்னிப்பெல்லாம் கேட்குற அளவுக்கு நீ ஒரு தப்பும் பண்ணலையே. சுந்தரவல்லி மத்தாப்பு ஆனாள். அப்பொழுது அவள் கைபேசி சினுங்கவும் சாரி அத்தை என்று விலகினான். அவன் விலகின நொடி, மம்மி மருந்து நல்லா வேலை செய்துதானே என்று எகிரி குதித்தாள் மஞ்சு. ஆமாண்டி, என்னை பார்த்தாலே வரைச்சிக்கிட்ட போகிறவன் சாரியெல்லாம் கேட்குறானே, அந்த மருந்து நிஜந்தான் போல்டி அகண்டது சுந்தரவல்லியின் விழிகள். ஐயோ, இப்போ பார்த்து டேடி எங்கே போனார்? பார்த்தா அப்படியே உச்சு குளிந்துருவார். தோள்களை சிலிர்ப்பி உற்சாகமாக பேசினாள் மஞ்சு. அப்பொழுது திரும்பி வந்த கணேசராஜா, ஆன்ட்டி, மஞ்சு, நான் அவசரமாக ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டியிருக்கு, போயிட்டு வந்துடுறேன். பை நாம் ஒன்றா வெளியில் போய் பல வருஷங்களே இருக்குமில்ல. அப்பொழுது அவன் அப்படி ஒரு கேள்வி கேட்பான் என்று மஞ்சு சுந்தரவல்லி இருவருமே எதிர்பார்க்கவில்லை. ஆமாம் கணேஷ் என்றாள் சுந்தரவல்லி. என்ன ஆமாம்? நாம் வெளியில் போனதே இல்லை என்றாள் மஞ்சு. மஞ்சு சொன்னது தான் சரி, ஆனால் நாம் இன்றைக்கி வெளியில் போகிறோம். ஏஆர்எஸில் பொன்னியின் செல்வன் பார்க்குறோம். அப்படியே பலாசியோடில் டின்னருக்கும் போயிடுறோம். ஓகே டபுள் ஓகே. மஞ்சு துள்ளினாள். ரெடியாக இருங்க, நான் வந்துடுறேன் என்று சில அடிகள் நடந்தவன் திரும்பி வேகமாக வந்து, பை இந்த விஷயம் ரத்திக்கு தெரிய வேண்டாம் எனவும் மஞ்சு சுந்தரவல்லி இருவரும் விக்கித்தே போய்விட்டனர். இருந்தும் ஏன் கணேஷ் என்று கேட்டாள் சுந்தரவல்லி. அவள் இப்போ மாசமாக வேற இருக்கா. மொசக்கை சொல்லப்போனால் அவள் தாய் வீடு ஒன்று இருந்திருந்தா அவளை பேக் பண்ணி அனுப்பிடுவேன். அவள் அம்மா செத்து 6 மாதம் ஆயிடுச்சான். இப்போ இங்கே நானே தான் இவளை பார்த்துக்கணும். அது என்னோட தலையெழுத்து என்று நிஜமாலுமே தலையில் அடித்து சலித்தும் கொண்டவன். அதனால தான் சொல்கிறேன், அவளுக்கு தெரிய வேண்டாம். நீங்கள் மட்டும் வாங்க, நான் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணுறேன். உங்கள் காரில் ஆஃபீஸுக்கு வந்துடுங்க. நாம் அங்கே இருந்து ஏன் காரில் தேட்டருக்கு போயிடலாம் என்ன என்று படபடவென்று பேசினான். சரி கணேஷ், அப்படியே செஞ்சிடலாம். ஆனால் ஒன்று, என்ன அத்தை, நீ சந்தோஷமாக இருக்க ஆசைப்படுற, இதில் நான் எதுக்கு? மஞ்சு மட்டும் வரட்டுமே, அவரும் வேற இல்லை இங்கே என்று மிக வேகமாய் ஒரு பிட்டை போட்டாள் சுந்தரவல்லி. சரி அத்தை, உங்களுக்கு விருப்பமில்லாவிட்டு விட்டு விடுங்கள். ஆனால் மஞ்சு கட்டாயம் வரணும். என்னமோ தெரியல, என் மனசுக்குள்ள மஞ்சு விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டே போகிறா. இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் என் கையில் தாலியை கொடுத்து கட்டுடானா கட்டிப்பிடுவேன். ஆனால் எனக்கு தான் அதுக்கு முகமே இல்லை. ரொம்பவும் இதுக்கு முந்தியெல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசிட்டேன்ல உங்களை. அவனுடைய கேள்வி சுந்தரவல்லியை அப்படியே தூக்கி ஒரு பனி பள்ளத்தாக்கில் போட்டது போல் உணரச் செய்தது. கணேஷ், அப்படியெல்லாம் பேசாத. இப்போ எது கெட்டுப்போச்சு? நீ இப்படி சொன்னதால் எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு அத்தை. இது எனக்கு எவ்வளவு நாளாக தெரியவே இல்லை. போகட்டும் மஞ்சு, நீ மட்டும் வரப்போகிறேன்னா இப்போவே என் கூடவே வந்துடலாமே. சரியத்தான், இதோ ஒரு நிமிஷத்தில் உடைய மாற்றிக்கிட்டு வந்துடுறேன். அப்போ நான் வெளியில் காரில் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஓசப்படாமல் வந்து ஏறிக்கோ. ரத்தி கண்ணில் மட்டும் பட்டுடாத. அவன் சொல்ல சொல்ல மஞ்சுவுக்கு உலகமே அவள் வயப்பட்டு விட்டது போல இருந்தது. படு வேகமாக ஓடினாள். வார்ட்ரோபில் வௌவால்களாய் தொங்கிக் கொண்டிருந்த ஆடைகளில் ஒன்றை வேகமாக தேர்வு செய்து அணிந்தும் கொண்டாள். அதே வேகத்தில் கண்ணாடி முன் சென்று அழகு பார்த்து லிப்ஸ்டிக்கை தடவிக்கொண்டு வாசல்புறம் ஓடத் தொடங்க அந்த ஹாலில் இருந்த கைலாசராஜாவும் கஸ்தூரியும் கூட பார்த்தனர். ஒரு இடத்தில் பிளைவுட்டை டெக்கரேஷன் செய்தபடியே இருந்த டிடெக்டிவ் வின்சென்ட்டின் கையாளும் இருப்பது பார்ப்பது தெரியாமல் அதை பார்த்து கொண்டிருந்தான். ரத்தி இதையெல்லாம் கவனிக்கின்றாளா என்று பார்ப்பதற்காக சுந்தரவல்லி வந்தாள். அவளது அறைக்கின் கதவு மூடியே இருந்தது. அப்பாடா என்று அவளை பெருமூச்சிட வைத்தது. மஞ்சு வெளியேறி காரில் ஏறப்போன போது காரின் முன்னே தியா கையில் பந்தோடு நின்று கொண்டிருந்தாள். காரை எடுக்க தடங்கிய கணேசராஜா காரை விட்டு கீழே இறங்கி, தியா உள்ளே போய் விளையாடு என்று அவளை தூக்கிச் சென்று உள்பக்கமாக விட்டான். டேடி, நானும் உங்கள் கூட வரேன் டேடி என்றாள் தியா. நோ அப்பா, ஆஃபீஸ் வேலையாக போகிறேன், உள்ளே போ என்றவன் ஒரு வேலைக்காரனை அழைத்து, டே ஆறுமுகம், இவளை உள்ளே இவங்க அம்மா கிட்டே கொண்டு போய் விடு என்றான். அவனும் பணிவாக வந்து திவ்யாவை தூக்கிச் சென்று அரைவாசலில் விட்டு பணிவாக கதவை தட்டினான். ரத்தி சோர்வாக வந்து கதவை திறந்தாள். பாப்பாவை பார்த்துப்பீங்களா, ஐயா சொன்னார் என்றான். தியாவும் உள்ளுழைய கதவை திரும்ப தாழிட்டாள். ரத்தி மிகவும் சோர்வாக இருந்ததால் முகத்தில் கூந்தல் கலைந்து விழுந்து மூடியது. அப்போ மம்மி, டேடி அந்த மஞ்சு ஆண்டி கூட காரில் எங்கேயோ போகிறாங்க என்றாள் தியா. அடுத்த நொடியே சுருக்கென்றது ரத்திக்கு. மஞ்சு ஆண்டி கூடவா?
என்று அழுத்தம் கொடுத்து கேட்டாள். ஆமாம், என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன், ஆனால் மாட்டேன்னுட்டாரு என்றாள். ரத்தி அடுத்த நொடி கைபேசி வழியாக அவனை பிடிக்க முயன்றாள். சுவிட்ச் ஆஃப் என்று குரல் ஒலித்து அடங்கியது. மனதுக்குள் ஒரு பீதி மெல்ல உருவாகத் தொடங்கியது. உருவான ஒரு வகை பீதியோடு ரத்தி தியாவை தூக்கி கொண்டாள். தியா ரத்தியின் தாடையை பிடித்து, மம்மி, அப்பா அந்த ஆண்டி கூட எங்கே போகிறாரு என்று கேட்டாள். கண்கள் கலங்கிட, தெரியலையே கண்ணு என்றாள் ரத்தி. நீ ஏன் அழுவுற? பயமாக இருக்குடா. ஏன் பயப்படுற? உனக்கு சொன்னால் புரியாது. நம்மளை சுற்றி பெருசாக ஒரு சதி நடக்கிற மாதிரி தோணுது எனக்கு. சதின்னா தியா, உனக்கு எதுவும் தெரிய வேணாம். உன்னுடைய சின்ன மனசுக்குள்ளே நான் ஒரு பயத்தை உருவாக்குறதுக்கு விரும்பலை. நீ போய் விளையாடு போ என்றாள். யாரும் வரமாட்டேங்கிறாங்களே மம்மி. தியா அப்படி கேட்கவும், கவலைப்படாதே, நாம் ஏற்காட்டுக்கு போய்விடுவோம். அப்புறம் இங்கே நாம் வரவே மாட்டோம். அங்கே பங்கஜம் இருக்கா, உன்னை ஏரிக்கரைக்கும் எஸ்டேட்டுக்கும் கூட்டிக்கிட்டு போவா. நீ ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம் என்றாள். ஸ்கூலுக்கு போகணுமே, அங்கேயே மான்ஃபோர்ட் ஸ்கூலு இருக்குது. அப்பா கிட்ட சொல்லி சேர்த்துடுறேன். அப்பாவா? அப்படின்னா இப்போவே போகலாம் வா. அப்பா வந்துடட்டும், அவர் வந்த உடனே கிளம்பிடலாம் தீர்மானமாக அழுத்தமாக சொன்னாள் ரத்தி. காரிலே இருந்து மூர்த்தியுடன் உள்ளே நுழையும் பொழுதே குலசேகர ராஜாவை சுந்தரவல்லி பிடித்து கொண்டு விட்டாள். எங்கே போயிட்டீங்க நீங்கள்? நம்ம லேண்ட் வழியாக புதுசாக போட போகிற 4-வே லைன் வருது. கவர்மெண்ட் அதை எடுத்துக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 12 ஏக்கர் நிலம் நம்ம அரண்மனை குடும்பத்தை விட்டு போகுது. அதுதான் டிஆர்ஓ கலெக்டர்னு பார்த்து பேசிட்டு வர்றேன். அதெல்லாம் போகட்டுங்க. நீங்கள் சாதிச்சிட்டீங்க. என்ன சுந்தரம், மருந்து வேலையை காட்டிடுச்சா? அந்த கேள்விக்கு கடந்த சகலத்தையும் சொல்லி முடித்தாள் சுந்தரவல்லி. குலசேகர ராஜாவின் முகம் பாதரசத்தை பூசிக்கொண்டது போல பாரிட்டு, பாஸ், நான் சொல்லலை அந்த வாத்தியார் பலே கில்லாடின்னு? எஸ், அவன் கில்லாடி மட்டும் இல்லை, ஜித்தன். தோ பாருங்க, இந்த பிடியை விட்டுடாமல் இப்படியே இதை கல்யாணத்தில் முடிச்சுடணும். என்ன நீ நாளைக்கே கல்யாணத்தை பண்ண சொல்லவே போலிருக்கே என்றார் சுந்தரம். அதுவோ மாய மருந்து, எவ்வளவு நாள் வேலை செய்யும்னு யாருக்கு தெரியும்? கணேசனுக்கு தெளியறதுக்குள்ள அதை முடிக்க வேண்டாமா? எனக்கும் தெரியும் சுந்தரம். இனிதான் ஒவ்வொரு அடியையும் கவனமாக வைக்கணும். கல்யாணம் மட்டும் மேட்டர் இல்லை, இந்த வடநாட்டுக்காரிய என்ன பண்ண போகிறோங்கிறது கூட முக்கியமானது தான். ஆமாம், அவ ஒருத்தி இருக்கால்ல. ஒருத்தியா? 2 பேர். அந்த தியாதான் சட்டப்பூர்வமான வாரிசு. 2 பேருமே நம்மளோட எதிரிங்க. எங்கேயோ நாகாலாந்தில் பிறந்த ஒரு காட்டுவாசி. அவளோட நேரம் இந்த அரண்மனை குடும்ப மருமகளாக ஆயிட்டா. அவளை அழிக்கிறது தெரியாமல் அழிச்சிடலாம் பாஸ். அதுக்கும் வாத்தியாரே ஏதாவது வழியை காட்டுவார். இடையில் புகுந்த மூர்த்தி சொன்ன கருத்து குலசேகர ராஜாவின் தாடையை தடவ செய்தது. என்ன பாஸ், வாத்தியாரால் முடியுமான்னு டவுட்டாக இருக்கா அவங்களுக்கு? இல்லை மூர்த்தி, இதுக்கே 20 கோடி கேட்டவன் அதுக்கு இன்னும் பல கோடியெல்லாம் கேட்பான். ஆமாம் பாஸ், அதில் சந்தேகமே இல்லை. அவ்வளவு பணத்துக்கு நான் இப்போ எங்கே போக? இங்கே நாங்களே ஓட்டிக்கிட்டு கிடக்கிறோம். இப்போ 20 கோடி தரணுமே, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க பாஸ்? இப்போதைக்கு இங்கே நடக்கிற எதுவுமே அந்த வாத்தியாருக்கு தெரிய வேண்டாம் மூர்த்தி. நம்மளோட டார்கெட் இப்போது மஞ்சுவோட கல்யாணம் மட்டும்தான். முதல்ல அதை முடிப்போம் பாஸ். அப்படியெல்லாம் அவனை நாம் ஒதுக்கி வச்சிட முடியாது. அவன் இப்போ கூட நம்மளை கவனிக்கிறாரு தெரியாமல் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பான். பயமுறுத்தாதே மூர்த்தி, அவனை நீ கல்யாணம் வரைக்கும் சமாளி. அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கல்யாணத்தின் போது நாம் பேசின மாதிரி பணத்தை கொடுத்துடணும் பாஸ். பார்ப்போம். அப்படிலாம் சொல்லாதீங்க, கட்டாயம் கொடுத்துடணும். இல்லை விபரீதமாக ஆகிடும். சரி, நீ போய் நம்ம லேண்ட் ஒர்க்கை பார், நான் பார்த்துக்கிறேன். குலசேகர ராஜா மூர்த்தியை வேகமாக கத்தரிப்பது சுந்தரவல்லிக்கு புரிந்தது. மூர்த்திக்கும் அது புரிந்தது. மூர்த்தி விலகவும் சுந்தரவல்லி குலசேகரரை ஒரு மாதிரியாக பார்த்தாள். என்ன சுந்தரம், ஏன் இப்படி பார்க்குற? என்னங்க, அந்த வாத்தியாருக்கு பணம் கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? மிக நறுக்காக கேட்டாள் சுந்தரவல்லி. நீ என்னை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க சுந்தரம். 20 கோடி ரூபாயை ஒரு பங்கர பயலுக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு யாருக்குத்தான் மனசு வரும் சுந்தரம்? அது சரிங்க, ஆனால் அவனால் தானே நமக்கு இப்போ நல்லது நடக்க தொடங்கி இருக்கு. அது வாஸ்தவம்தான். அதுக்காக அவன் இழுத்த இழுப்புக்கு இப்போ போயிட்டா அது நமக்குத்தான் பெரிய ஆபத்து. இதில் ஆபத்து எங்கெங்கே இருக்குது?
பைத்தியக்காரி, மிளகு உருண்டை சைஸில் 4 உருண்டையை கொடுத்து கணேசராஜாவே விழ வச்சவனுக்கு நானும் நீயும் எம்மாத்திரம். அதனால் இப்போ என்ன எதுவுமே கேட்காத, எதை எப்படி எப்போ செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். குலசேகர ராஜா சொல்லிவிட்டு மைத்துனரான கைலாசராஜாவையும் சகோதரியான கஸ்தூரியையும் நோக்கி சென்றார். இருவரும் தங்கள் தனி அறையில் புதிதாக வடிவமைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய திரையில் மிதமான ஏசிக்கு நடுவில் சோஃபாவில் புதைந்த நிலையில் பழைய அன்பைவா திரைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தனர். குலசேகரர் வரவும் காட்சி ஃப்ரீஸ் ஆனது. வாயா, டிஆர்ஓ கலெக்டர் எல்லாம் பொறுப்பாக நடந்துக்கிட்டாங்களா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை தான், அது முடிஞ்ச மாதிரி தான். நம்ம நிலத்துக்குள்ளே ரோடு போடுறதுல நமக்கு பெரிய லாபம் கூட. ரோடு போக மீதி உள்ள இடத்துல ஹோட்டல், பெட்ரோல் பங்க்குன்னு வாடகைக்கு விட்டுடலாம். இடத்தோட மதிப்பும் டோட்டலாக கிட்டத்தட்ட 20 கோடி மடங்கு கூடிடுச்சு நினச்சேன். அப்புறம் நம்ம கணேசாவை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவனித்தேன். மஞ்சுவோட எங்கேயோ கிளம்பி போனான். சந்தோஷமாக போனாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இதில் புரியறதுக்கு என்ன இருக்கத்தான்? கணேஷுக்கு மஞ்சு மேலே இப்போத்தான் காதல் உண்டாகி இருக்கு. காதலா? விதிர்த்தார் கைலாசராஜா. ஆமாத்தான், கட்டிப்பிடிச்சு முத்தமெல்லாம் கொடுத்தா. அப்போ அதுதானே? அளந்து விடவும் தொடங்கினார் குலசேகரர். என்னையா சொல்கிற? நாங்கள் பேசினப்ப நெருப்புன்னா கணேசமூர்த்தின்னு ஆயிடுந்ததே, அப்படி முத்தமெல்லாம் கொடுத்தான்ங்கிற? ஆமாம், நாங்கள் கண்ணால் பார்த்தோம். எப்படியா? அப்படி என்ன சொக்குப்பொடி போட்டா மஞ்சு? அவள் போடலை, நான் தான் போட்டேன். நீ போட்டியா? ரொம்ப நோண்டாதீங்க. மஞ்சுவுக்கும் கணேஷுக்கும் கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? அதுதான் கனவா போயிடுச்சே. கனவு இல்லை, நனவா ஆக போகுது. நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைச்சா போகிறோம். நாங்கள் தான் எப்போவுமே தயாராக இருக்கோமே. ஆனால் நீ சொல்கிறதெல்லாமே நிஜந்தானே? எதுவும் கண்கட்டு இல்லையே. கொஞ்சம் கண்கட்டும் கலந்தது தான். ஆனால் அது அவிழறதுக்குள்ள காரியங்களை நாம் முடிச்சுடணும். பூடகமாகவே பேசுகிறியே, புரியும்படியாக சொல்லியா? கைலாசராஜா கேட்க குலசேகரரும் மாரப்ப வாத்தியாரின் சந்திப்பை அப்படியே அவரிடம் சொல்லத் தொடங்கினார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.